Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது Blum எங்களுக்கு Blum டோக்கன்ஸை எப்படி வித்ட்ரோ பண்ணுறோன்னு சொல்லி எங்களோட வாலெட்டுக்கு எப்படி வித்ட்ரோ பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதை கிளைம் பண்ணிவிட்டு, அதாவது நாங்கள் வித்ட்ரோ பண்ணுறது இல்லை, அதை கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த Blum டோக்கனை டொன்னா கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது 35 USD பெறுமதியான டொன் எனக்கு இருக்குது. 300 Blum கன்வெர்ட் பண்ணதும் எனக்கு கிடைச்சது $35 பெறுமதியான USD. ஸோ இப்போ பாருங்கள், டெலிகிராமில் சர்ச்சில் போயிட்டு வாலெட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த வாலெட்டுக்குள்ளே தான் நான் இப்போ நிற்கிறேன். எல்லாருமே டெலிகிராம் வாலெட்டுக்கு தான் வித்ட்ரோ பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த பட்டனில் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்களோட அசெட்ஸை ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு டோட்டலாக $37.66 இருக்குது. ஸோ டொன்னில் சொல்ல போனால் 13.645 டொன் இருக்குது. ஓகே, இப்போ இதை நான் வித்ட்ரோ பண்ண போகிறேன். இதை வித்ட்ரோ பண்ண வேணுமா இருந்தால் டெலிகிராம் வாலெட்டில் வச்சு நாங்கள் எதுவுமே செய்து காசை எடுக்க முடியாது. ஸோ இந்த டொன்னை நீங்கள் பைனான்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி அதில் போயிட்டு P2Pயில் செல் பண்ணி பேங்குக்கு எடுக்கலாம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் டொன் காயின் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சென்டருக்கு பாருங்கள், மேலே இதை கொடுக்குறேன். கொடுத்ததும் இதில் ஜோ டெலிகிராம் கண்டக்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் வாலெட், ஜோ வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் சென்டரில் இருக்கிற எக்ஸ்டர்னல் வாலெட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டொன் அட்ரஸ் கொடுக்க வேணும், அதாவது வாலெட் அட்ரஸ் கொடுக்க வேணும். எந்த டொன் வாலெட்டுக்கு இந்த அமௌண்ட்டை வித்ட்ரோ பண்ண போகிறீங்களோ அந்த வாலெட்டை கொடுக்க வேணும். ஸோ இதுக்கு நான் என்னோடய பைனான்ஸில் இருக்கிற டொன் வாலெட் அட்ரஸ் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சில் P2P இருந்தால் அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டொன் வாலெட் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பைனான்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அசெட்ஸ்ன்னு சொல்லி கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு ஒன் செயின் டெபாசிட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் டொன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணதும் டொன் காயின் வந்திருக்கு. கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் தி ஓப்பன் நெட்வொர்க் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணதும் பாருங்கள், பைனான்ஸில் இருக்கிற டொன்னுக்கு டொன் வாலெட் அட்ரஸும் இருக்குது, மற்றது டொன் மெமோவும் இருக்குது. இப்போ இந்த டெபாசிட் அட்ரஸை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோட டெலிகிராம் வாலெட்டுக்கு போகிறேன். ஓகே, போயிட்டு இங்கே அந்த வாலெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லியிருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ஃப்ரம் டொன் ஸ்பேஸில் இருந்து 13.64 டொன்னை நான் வித்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ அதை டைப் பண்ணுறேன், 13.64. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், கமெண்ட் டெக் அல்லது மெமோ இதை நாங்கள் கொடுக்க வேணும். இதில் கேட்குது பாருங்கள், சிலதில் கேட்காது. என்னென்னு சொன்னால் இதுக்கு மெமோ டெக் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கொடுக்க வேணும். மறுபடியும் பைனான்ஸுக்கு போயிட்டு இந்த டொன் மெமோவை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் 0.0025 டொன் ஃபீஸா எடுக்குது. டாலரில் சொல்ல போனால் ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபீஸா போகும். இப்போ கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, டொன் சென்ட்னு சொல்லி வந்திருக்கு. யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அண்ட் வில் பி கம்ப்ளீட்டட் சூன். ஸோ இப்போ பாருங்கள், நான் டன்னை கொடுத்துட்டு இந்த வாலெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட் 0க்கு மாறி இருக்கு. என்ன சொன்னால் டொன்னை சென்ட் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு எந்த வாலெட்டுக்கு சென்ட் பண்ணணும் அந்த வாலெட்டை போயிட்டு செக் பண்ண போகிறேன். பைனான்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ டெபாசிட், அதாவது ப்ரோசஸிங்கில் நிற்குது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த டொன் எனக்கு ரிசீவ் ஆகும். 13.63 டொன். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட் டொன் கிடச்சிட்டு இதை நான் கன்வெர்ட் பண்ணி டாலருக்கு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், டொன்னில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்வெர்ட் டொன் டு கிரிப்டோன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரம் பண்ணுறது டொன்னும் 200 இடத்துல USDT செலக்ட் ஆகி நிற்குது. செலக்ட் ஆகி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணி விடலாம் அந்த கோயினை.
ஓகே மேக்ஸிமத்தை வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபுல் டொன்னையும் வந்து டாலராக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரிவியூ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் 37.6 ஒரு USDT வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. இதை வந்து நான் அப்படியே வந்து ஓகே நான் என்னோடய USDTயை வந்து ஃபண்டிங்குக்கு வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து என்னோடய டாலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் வந்து நான் எடுத்துட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ வந்து சென்டை வந்து கொடுத்துட்டு பாருங்கள் P2P ட்ரேடிங் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸில் செல் பண்ண போனால் குயிக்காக வந்து செல் பண்ணலாம். அதுவே நீங்கள் P2Pயில் வந்து செல் பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே செல் பண்ண போகிறீங்க சரியான ஒரு செல்லரை வந்து தேடி பிடிக்க வேணும். பட் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக வந்து செல் பண்ணலாம். நான் வந்து P2Pயை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $37 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே வரும். ஸோ 10,000னு சொல்லி அடிச்சுட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு வந்து 10,000 ரூபாவுக்கும் அந்த டாலரை வாங்குகிற எல்லா பையர்ஸையும் வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் முதலாவது ஆள்கிட்ட வந்து நான் செல் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. $304.75 வந்து $1 வந்து வாங்குகிறார். ஸோ முதலாவது ஆளை வந்து செலக்ட் பண்ணி செல்லை வந்து கொடுக்குறேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுக்குறேன். P2Pயில் வந்து செல் பண்ணுறதை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இது ரிலேட்டடான வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நான் போட்டாச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து இந்த $11,446.41 வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய USDTயை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் பைனான்ஸில் P2Pயில் செல் பண்ணுற டைம் சரியான ஒரு பையரை வந்து தேடி பிடிக்க வேணும். அது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து இதே வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகே என்னோடய அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கேன்னு சொன்னால் அந்த பையர் வந்து அமௌண்ட்டை போட்டதும் ட்ரான்ஸ்ஃபர்டுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன் மூலம் நான் வந்து செக் பண்ணுறேன் எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பேமெண்ட் ரிசீவ்டு இதை வந்து கிளிக் பண்ணணும்னு நான் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் USDT அதிகமாக செல் பண்ணதுனால $1 வந்து $304.75 வந்து செல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இதுவே நீங்கள் வந்து ஒரு $2 அந்த மாதிரி செல் பண்ணால் $300 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் $1. சம்டைம் வந்து இது வந்து கூடி குறையலாம். ஸோ அதிகமான அளவில் வந்து டாலர் வச்சுருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி செல் பண்ணி அதிகமாக வந்து $1க்கான வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளம்மில் இருந்து எனக்கு வந்த டோக்கன்ஸை வந்து டொன்னாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த டொன்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ்ன்ற எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சென்ட் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டொன்னை வந்து USDTக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் இருக்கிற இந்த P2Pன்ற ஆப்ஷனை வச்சு செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இருக்கலாம், சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளையை வந்து தாரேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.